காலிஃபிளவர் பச்சை பட்டாணி பிரியாணி பண்ண போறோம். 1 கப் பாஸ்மதி அரிசிய இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு இந்த அரிசிய 20ல இருந்து 25 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த மிக்சி ஜார்ல 3/4 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் தண்ணி, இதை அரைச்சு தின்னான தேங்காய் பாலா எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். அரைச்ச தேங்காவை வடிகட்டி மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். இது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. அரிசி 20 நிமிஷமா ஊறிடுச்சு. இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய். ரெண்டுமே சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு எல்லாமே பொரிஞ்சதும் இதுல 2 பிரிஞ்சி இலை, அடுத்து ஒரு கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். 150 கிராம் கிளீன் பண்ண காலிஃபிளவரும் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். 2ஐயும் சேர்த்து இதுக்கு பதில் நீங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தாலும் எடுத்துக்கலாம். சிம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதுல 1/4 கப் தயிர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாக்கும் நம்ம சேர்க்க போற அரிசிக்கும் சேர்த்து இப்பவே உப்பு சேர்த்துட்டேன். அடுத்து இதுல தேங்காய் பால். இப்ப கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அதே அளவு புதினா இலை, கொஞ்சமா கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா சூப்பரா கமகமன்னு இருக்கும். அடுத்து இதுல அரிசியை சேர்க்கிறேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. மீடியம் ஃபிளேம்ல 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். அரிசி எல்லாம் நல்லா கரெக்டா வெந்திருக்கு, நல்லா ஒட்டாம வந்திருக்கு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா கம கமன் வாசனையா சூப்பரா உதிரு உதிரா காலிஃபிளவர் பச்சை பட்டாணி தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பெர்ஃபெக்டா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.